தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. திருவிழாக்களைப் போல பெண்கள் முளைப்பாரி எடுத்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மனுக்களை டீ கடைகளில் வடை பார்சல் கட்ட பயன்படுத்துகிறார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில் வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது. கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும், அதில் கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இப்படி திறமையா பேச முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 51 மாசம் ஆகி போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார். இது மாதிரி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 பேர் வச்சிருக்கிறார். ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு குழு போடுவாரு, ஒரு தலைவர் போடுவாரு, அதோட கை விட்டுருவாங்க. ஆக இன்னைக்கு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கமா மாறி போச்சு. திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவில் உயர்ந்துள்ளது. மக்களுக்கு பயனளிக்கும் ஒரு திட்டத்தையாவது திமுக அரசு கொண்டு வந்துள்ளதா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு எம்சாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 2500 அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் இன்றைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2500 ரூபாய் திமுக ஆட்சியில் அதிகம். அதுபோல ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு வித்தது, திமுக ஆட்சியில் 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்குது. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக சென்று கதவை தட்டி கையெழுத்து போட சொல்லி மிரட்டி சேர்த்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. படிவத்தில் கையெழுத்து போடவில்லை என்றால் உரிமை தொகை கிடைக்காது என மிரட்டிய கட்சி திமுக என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் சாடல். ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்தாங்கள, வீடு வீடா கதவை தட்டாங்கல்ல. இப்படி யாராவது கையெழுத்து போலினா, அவ கொண்டாந்து விண்ணப்ப படிதல் கையெழுத்து போலினா உனக்கு உரிமை தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது. அவ என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் 90 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம். நீ உண்மையாவே உறுப்பினர் சேர்த்துன? ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தா அது சரி. ஆனா மக்களை மிரட்டி வீடு வீடா போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை திமுக ஆட்சிக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. (525) தேர்தல் வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஸ்டாலினும் திமுக அமைச்சர்களும் பொய் சொல்கிறார்கள். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் அவதூறு பிரச்சாரத்தை சிறுபான்மையின மக்கள் நம்ப வேண்டாம். தேனியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். தேனி மாவட்டத்தில் வழி நெடுகிலும் புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆடுதுறை பேரூராட்சியில் அந்த பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு போடுறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஆடுதுறை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர் அவர் மீது சில பேர் சென்று வெடிகுண்டு போடுறாங்க. அவர் அருகில் இருந்த 2 பேருக்கு படுகாயமடைந்து அவர் மயிரிழையில உயிர் தப்பி விட்டார். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. விடியா திமுக ஆட்சியில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு காவல்துறை கண்டால் பயமே இல்லை. அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பேச்சு. அந்த ஆசாமிகளை தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த காவலர் மீது அடிக்கிறாங்க, காவலரை தாக்குகிறார். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும். மக்களை காக்கிறது போலீஸ். ஆனா போலீஸே தாக்கப்படுகிறான்னு சொன்னா இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட பயமே இல்லை. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசு திமுக அரசு. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் முல்லை பெரியாறு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். விவசாயத்தை பத்தி தெரியாது, விவசாயிகள் படுகிற கஷ்டத்தை பத்தி தெரியாது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். தேனியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தேனி மாவட்ட விவசாயிகள் மற்றும் வணிகர்கள், தேசிய விவசாயிகள் சங்கத்தினர் உள்ளிட்டோர் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திமுக ஆட்சியில் 4.5 ஆண்டுகளாக குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததால் குளம் மற்றும் கண்மாய்களில் நீர் வரவில்லை எனவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் புரட்சி தமிழரிடம் கோரிக்கை. சுதந்திர போராட்ட தியாகி இம்மானுவேல் சேகரனின் 68வது நினைவு நாளையொட்டி வரும் 11ஆம் தேதி அதிமுக சார்பில் நினைவு அஞ்சலி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் நினைவு அஞ்சலி செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் 2020ஆம் ஆண்டு இந்திய அளவில் 20ஆம் இடத்தில் இருந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 2025இல் 41ஆம் இடத்திற்கு வீழ்ந்தது. உயர்கல்வியில் தமிழ்நாடு பின்தங்கியிருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் நிரூபணமாகியிருக்கும் நிலையில் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக ஸ்டாலின் கூறுவது தனது இயலாமையை மறைக்கும் செயலே என கல்வியாளர்கள் விமர்சனம். இந்திய அளவில் தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக கல்வி நிறுவனங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் உயர்கல்வியில் முன்னேறிய தமிழகம் என ஸ்டாலின் ஏமாற்று விளம்பரம் செய்வதால் கல்வியாளர்கள் ஆதங்கம். 2020ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தரவரிசையில் 20வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது 29வது இடத்திற்கு சென்றிருப்பதும், 21வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் இன்று 76வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும், 84வது இடத்தில் இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 2 ஆண்டுகளாக தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடத்திற்குள் வரவே இல்லை என்பது ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா என கேள்வி.
2020ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 12வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கும், 13வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் 36வது இடத்திற்கும், 22வது இடத்தில் இருந்த சென்னை பல்கலைக்கழகம் 38வது இடத்திற்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான 4 ஆண்டுகால ஆட்சி தமிழக உயர்கல்வித்துறையின் இருண்ட காலம் என்பதை இந்த தரவரிசை பட்டியல் அம்பலப்படுத்துவதாக கல்வியாளர்கள் வேதனை. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டுமே முதல் 100 இடங்களுக்குள் வந்திருப்பதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலமான தமிழகத்தில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிக அளவில் தரவரிசையில் முன்னிலையில் இல்லாதது ஏன் என கல்வியாளர்கள் கேள்வி. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பொறியியல் பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகம் பின்னடைவை சந்தித்துள்ள அவலம். 2020ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருந்து 17 கல்லூரிகள் முதல் 100 கல்லூரிகள் பட்டியலில் இடம் பிடித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் 14வது இடம் பிடித்தது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதோடு தமிழகத்தில் இருந்து 14 கல்லூரிகள் மட்டுமே இடம் பிடித்துள்ளன. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் அனைத்து பிரிவுகளிலும் தமிழகம் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் ஸ்டாலின் போலியாக பெருமை பேசி மக்களை ஏமாற்ற நினைக்கிறாரா? 14ஐ விட 20 பெரிய எண், 21ஐ விட 76 பெரிய எண் என பின்னடைவை சந்திருப்பதை மறைத்து சிறுபிள்ளையை ஏமாற்றுவது போல அதிகாரிகள் ஸ்டாலினை ஏமாற்றுகிறார்களா என மக்கள் கேள்வி. மாநிலத்தை ஆளும் முதல்வர் பின்னடைவை சந்திக்கிறோம் என உணர்ந்தால்தான் முன்னேற வழி தேட முடியும். இப்படி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத பொம்மை முதல்வர் மாநிலத்தை ஆட்சி செய்தால் எப்படி தமிழகம் கல்வியில் முன்னேறும் என்று மக்கள் காட்டமான கேள்வி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. ஐரோப்பிய யூனியன் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோருடன் கான்ஃபரன்ஸ் காலில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடல். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் வகையில் இந்தியாவுக்கு வருகை தருமாறும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு பிரதமர் அழைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே பால் வியாபாரியை கத்தியால் தாக்கி பணம் மற்றும் செல்போனை பறிக்க முயன்ற 2 கொள்ளையர்கள் பிடிபட்டனர். தமிழகம் எங்கும் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் குறைவின்றி அரங்கேறும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசுக்கு திறனில்லையா என மக்கள் கேள்வி. சென்னை கிண்டியில் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 5 மாடி கொண்ட போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் உதயநிதியால் திறக்கப்பட்டு 18 மாதங்கள் கடந்தும் காலியாகவே இருக்கும் அவலம். அடிப்படை வசதிகள் இன்றி அலுவலகம் திறக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பழைய இடத்திலிருந்து மாற்றப்படாததாலும் பொதுமக்களுக்கு சரியான தகவல் இல்லை என்பதாலும் வீணாகி நிற்கும் மக்களின் வரிப்பணம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் செங்கம் பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற தம்பதி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் மனைவி கண்முன்னே கணவர் உயிரிழந்த பரிதாபம். விடியா திமுக அரசின் நிர்வாகத்தில் போக்குவரத்து துறையினர் சாலை விதிகளை முறையாக பின்பற்றாமல் பேருந்துகளை இயக்குவதால் அப்பாவி மக்கள் உயிரிழப்பு தொடருவதாக மக்கள் ஆதங்கம். கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ரசாயனம் செல்லும் கேஸ்கட் வெடித்த விபத்தில் சுமார் 75 பேர் காயம். தொழிற்சாலை நிர்வாகத்தினர் அலட்சியமாக செயல்பட்டதின் காரணமாகவே விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
கரூரில் திருக்காம்புலியூர் தேசிய நெடுஞ்சாலை ரவுண்டானா அருகில் பழுதாகி நின்ற அரசு குளிர்சாதன பேருந்தை பயணிகள் தள்ளி சென்று சாலை ஓரத்தில் நிறுத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் பயணிகள் அவதி அடைவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வரதட்சணை கொடுமை காரணமாக இளம்பெண் கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் வரதட்சணை கொடுமை குறித்த புகார்கள் குவிந்து வரும் நிலையில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவிக நகர் மயானத்தில் உடல் அடக்கத்தின் போது மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட உறவினரை கொலை செய்த மயான ஊழியர்கள் 3 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை அழித்துக் கொள்வதும் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு குடும்பத்தை நிர்கதியாக்குவதும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். மூன்றாவது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவு எடுக்கப்பட்டதாக நீதிபதிகள் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அண்டவாக்கத்தில் அரசு திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் என விவசாயிகள் வேதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் அரவைக்கு அனுப்பாமல் கிராம பொருளாதாரத்தை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசார்பாடியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் தலை விரித்தாடும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இந்தியாவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி தந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலினின் உதவியாளர் மற்றும் கார் ஓட்டுநரை அரிவாளால் வெட்டியதுடன் பேரூராட்சி அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி அராஜகத்தில் ஈடுபட்ட கூலிப்படை தப்பியோட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பட்ட பகலிலேயே வெடிகுண்டு வீசும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் கச்சிப்பள்ளி ஏரிக்கு மேட்டூர் அணை உபரி நீரை கொண்டுவர வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். ஏரிக்கு வரவேண்டிய தண்ணீரை தனிநபர் இடைமறித்து தனது விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தி வரும் நிலையில் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரம் அருகே குடிக்க பணம் கேட்டு தினந்தோறும் தகராறு செய்த அண்ணனை கத்தியால் குத்தி கொலை செய்த தம்பி சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து இளைஞர்களை குடிகாரர்களாக்கியதே கொலை சம்பவங்கள் அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் சாம்ராஜ்பாளையத்தில் மது குடிக்க பணம் தராததால் மாற்றுத்திறனாளி தந்தையை மகன் அடித்துக் கொன்றதால் பொதுமக்கள் அச்சம். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என இளைஞர்களுக்கு அட்வைஸ் செய்யும் ஸ்டாலின் மதுபான கடைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் இளைஞர்கள் சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளரை தாக்கிய முதல் நிலை காவலர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையினரோ கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் இருந்து பல்லக்கவுண்டம்பாளையம் சென்ற அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்காத வடமாநில இளைஞர் மீது சரமாரியாக தாக்கிய நடத்துனர். உறவினர்கள் தடுத்தும் கேளாமல் அராஜகத்தில் ஈடுபட்ட நடத்துனரின் மனிதாபிமானமற்ற செயலால் அச்சத்தில் உறைந்த சக பயணிகள்.
காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம். பக்தர்கள் ஏராளமானோர் தேரின் வடம் பிடித்து இழுத்து மனமுருக தரிசனம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் வரும் 9ஆம் தேதி வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். 60 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் பிரபல பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி, அவரது கணவரான தொழிலதிபர் ராஜ் குந்தரா ஆகியோருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு. இருவரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் விமான நிலையங்களுக்கு எச்சரிக்கை அனுப்பி கண்காணிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மத்திய அரசு துறை செயலாளர் என கூறி அரசு விழாவில் பங்கேற்ற மோசடி IAS கைது. ரேஞ்ச் ரோவர், மெர்சிடிஸ், பார்ச்சுனர் உள்ளிட்ட சொகுசு கார்களில் வலம் வந்து ஏமாற்றிய நபரிடம் இருந்து 6 கார்கள் பறிமுதல். உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் அனைத்து வகையான ராஜதந்திர முயற்சிகளையும் ஆதரிக்க இந்தியா தயார். அப்பாவி மக்கள் பலியாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐநாவுக்கான நிரந்தர இந்திய பிரதிநிதி பர்வதனேனி ஐநா சபை கூட்டத்தில் பேச்சு. செயற்கை நுண்ணறிவு கல்வி திட்டத்தில் நம்ப முடியாத சாதனையை கூகுள் நிறுவனம் செய்து வருவதாக அதன் முதன்மை செயல் அலுவலர் சுந்தர் பிச்சைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேரில் பாராட்டு. வாஷிங்டனில் பிரபல தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் விருந்து அளித்த நிகழ்வில் பங்கேற்ற சுந்தர் பிச்சை ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஆக்கப்பூர்வமான உரையாடலை நடத்தியதற்காக நன்றி தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தின் அடுத்த தலைவராக சச்சின் டெண்டுல்கர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். 70 வயதை கடந்தவர்கள் தலைவர் பதவியில் நீக்க முடியாது என்பதால் தற்போதைய தலைவர் ரோஜர் பின்னிக்கு பதிலாக சச்சின் விரைவில் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. இந்தியாவில் வரும் 30ஆம் தேதி தொடங்கும் மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இருந்து காயம் காரணமாக முன்னணி வீராங்கனை யாஸ்திகா பாட்டியா விலகல். யாஸ்திகா பாட்டியா விலகலை தொடர்ந்து மாற்று வீரராக உமா சேத்ரி சேர்க்கப்பட்டுள்ளதாக BCCI அறிவிப்பு. தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை கால்பந்து தொடரில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் ஆடிய ஆட்டம் டிராவில் முடிந்தது. 4 புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கும் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதாக அறிவிப்பு. நடிகை ஸ்ரத்தா ஸ்ரீநாத் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த தி கேம் வெப் தொடர் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு. அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாக உள்ள இத்தொடர் த்ரில்லர் கதையில் உருவாகியுள்ளதால் ரசிகர்கள் ஆவல்.